மாயா சீனு சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனா போட்டியில் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஜானகி போய் ஆரத்தி எடுக்கிறாங்க. வாமா உள்ளவான்னு கூப்பிட்றாங்க. எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. தனா நீ இந்த போட்டியில் கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பின்னு எங்களுக்கு தெரியணும். மணிவண்ணன், சிவராமன் இவங்க எல்லாரும் தனாவை பாராட்டுறாங்க. தனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. தனா நீ போட்டியில் ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு விளையாடி ஜெயிச்சிருக்க. உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி தனாவும் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ மாயா ஜானகி ரெண்டு பேரும் தனாவை பார்க்க போகிறாங்க. தனா உன் மனசில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நீ கஷ்டப்பட்டு ஜெயிச்சதுக்கு காரணமே கதிர் தானே. முக்கால்வாசி கதிர் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில தானே நீ இந்த அளவுக்கு போராடி ஜெயிச்சு வந்த. நீ போய் பெரியப்பா கிட்ட பேசுங்கிறாங்க மாயா. ஆமா தானோ, இதுதான் உனக்கு நல்ல சந்தர்ப்பம். நீ உன் மனசுல உள்ள விருப்பத்தையும் ஆசையையும் போய் அப்பா கிட்ட சொல்லு. கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னீன்னா நிச்சயமா அப்பா இந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க தானோ. போய் சொல்லுப்போ அப்படின்னு ஜானகி சொல்லுவோம். ஆமா, நீயும் மாயாவும் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டீங்க. ஆனால் அப்பா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்குதுங்கிறாங்க தானா. என்ன தானா, உன் வாழ்க்கையை பற்றி நீ தானே முடிவெடுக்கணும். இந்த விஷயத்தை பற்றி வேறு யாரும் நாங்கள் எல்லாம் யாருமே பேச முடியாது. அதுவும் பெரியப்பா கிட்ட பேசுகிற தைரியம் இங்கே யாருக்குமே கிடையாது. நீ தான் உன் விருப்பத்தை பேசணும். கண்டிப்பாக நீ சொன்னால் பெரியப்பா கேட்பாங்க. பெரியப்பாவோட மான மரியாதையும் மட்டுமில்லை, இந்த ஊர் கௌரவத்தையும் நீ காப்பாத்திருக்க. அந்த சந்தோஷத்துல பெரியப்பா நிச்சயமா கொடுத்த வாக்க காப்பாற்றுவாங்க தனா. நீ போய் பெரியப்பா கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க ரகுராம் தனாவை கூப்பிடுறாங்க. ஆஹா, பெரியப்பா உங்ககிட்ட உன்னோட விருப்பத்தை கேட்கறதுக்கு தான் கூப்பிடுறாங்க. நீ மறக்காம இதைத்தான் கேட்கணும், வேற எதையும் பேசாத. பெரியப்பா உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றுறேன்னு சொன்னதுனால நிச்சயமா என்னன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லு. உனக்கு கிடைச்சிருக்கிற அருமையான வாய்ப்பு, இதை நழுவ விட்டுறாதுன்னு மாயா சொல்றாங்க. ஜானகியும் ஆமாதானா, நீ பயந்துட்டு சொல்லாம விட்டுறாத. அப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே உன் விருப்பத்தை நீ சொல்லிடு, நிச்சயமா நிறைவேற்றுவாங்க. உன் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க அப்பா தான். உங்க அப்பா கொடுத்த வாக்கை எப்பவும் காப்பாத்துறவர். அப்படிப்பட்டவர் உன்னோட விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாருன்னு நீ போய் சொல்லுன்னு சொல்லவும் தனாவும் அம்மாவும் மாயாவும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஏன் தயங்கணும், அப்பாவை கேட்டுடலான்னு நினைச்சு ஒரு முடிவோட போறாங்க. தனா தயங்கி தயங்கி ரகுராம் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்பா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. தனா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு கேட்டா நீ விளையாடி ஜெயிச்சு என் மான மரியாதையும் காப்பாத்திருக்க, இந்த ஊரோட கௌரவத்தையும் காப்பாத்திருக்க. இப்போ நீ என்ன கேட்டாலும் உனக்காக நான் செய்ய தயாராக இருக்கேன். உனக்கு என்ன ஆசை சொல்லு, நான் நிறைவேற்றுறேங்கிறாங்க ரகுராம். அடே அப்பா, அண்ணன் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா தனா உனக்கு நகை நட்டி என்ன வேணுமோ கேளு, அண்ணன் கண்டிப்பாக உனக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. வேண்டியதை கேளு தனாங்கிறாங்க பத்மாவும் பார்வதியும். ஆமாம், நான் கேட்க போகிறது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் தான்ப்பா. கண்டிப்பாக என்னோட ஆசையை நிறைவேற்றுவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் உங்களை கேட்க போகிறேங்கிறாங்க தனா. ஆனால் மாயாவையும் ஜானகியும் பார்க்குறாங்க. கேளு, உன் விருப்பத்தை சொல்லு, அதெல்லாம் மறுக்க மாட்டாங்க அப்படின்னு ஜானகியை கண்ணசிக்கும். இது நாள் வரைக்கும் நான் ஆசைப்பட்டதை நீங்கள் இல்லைன்னு சொன்னதில்லை, வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த தடவையும் எனக்கு மறுப்பு தெரிவிக்காம என் ஆசையை நிறைவேற்றுவீங்க நம்பிக்கையில தான்ப்பா நான் கேட்குறேன். கேளுதானோ, உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன். என்னோட ஆசையை நீ நிறைவேற்றினியல்ல, அவ்வளோ பெரிய சபையிலையும் நீ விளையாடி ஜெயிச்சுட்டு வந்திருக்க. ஜெயிச்ச சந்தோஷத்தை ஊர் மெச்ச நான் கொண்டாட வேண்டாமா? உனக்கு என்ன ஆசைங்கிறது என்கிட்ட கேளு. உன்னோட ஆசையை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அப்பாவோட மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீ கண்கூட பாருங்கிறாங்க ரகுராம். மாயா ஜானகிட்ட சொல்கிறாங்க. அடே அப்பா, பெரியப்பா இப்போ இருக்கிற சந்தோஷத்தில் தனா மட்டும் கதிர் கூட தான் சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னால் நிச்சயமாக பெரியப்பா மறுக்க மாட்டார். பெரியமா கதிரையும் தனாவையும் சேர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்றதை பார்க்கணுன்னு நிச்சயமாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் வாழ்த்துவாங்க பாருங்க. மாயா நீ சொல்கிறதும் சரிதான். அவர் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அவர் கொடுத்த வாக்கை என்றைக்குமே தவறுனதில்லை. தனாவுக்கு கொடுத்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவார். தனா ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அவள் வாழத்தான் போறா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஜானகி. தனா தயங்கி தயங்கி மனசுக்குள்ளே இருக்கிற ஆசைகளை வெளிக்கொண்டு வர முடியாமல் கதிரை பார்க்குறாங்க. கதிரும் தனாவை கதிரை பார்க்கும்போது தன்னோட ஆசையை வெளிக்கட்டிடுறாங்க தனா. அப்பா என் விருப்பப்படி நான் கதிர் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்ப்பான்னு தயங்கி தயங்கி சொல்லிடுறாங்க. தனா சொன்னதை கேட்டதும் கோபத்தால கேறிடுது. கோபத்துல கொந்தளிக்க நிற்கிறாரு ரகுராம். தனா என்ன கேட்டே அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. அப்பா என் விருப்பத்தை தான் சொன்னேன்ப்பா, நான் கதிர் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், என்னை கதிரோட சேர்த்து வைங்கிறாங்க தனா. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த விஷயத்தை திரும்ப நீ கேட்டிருக்க பாரு. உன் பேர்ல வச்சிருந்த நம்பிக்கை இப்போ என்னை முட்டாளாக்கிருச்சுங்கிறாங்க. ரகுராம் இப்படி சொல்லுவார்னு யாருமே அங்கே எதிர்பார்க்கல. மாயா ஜானகி தனா இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. பெரியப்பா ஆரம்பத்தில் என்ன கேட்டாலும் செய்கிறேன்னு சொன்னாங்க, அவள் ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொன்னாங்க. இப்போ அவருக்கு விருப்பமில்லாத விஷயத்த கேட்குறாளேன்னு கோவப்படுறாங்களேன்னு பார்க்குறாங்க மாயா. எனக்கு விருப்பமே இல்லாத விஷயத்த நீ என்கிட்ட முன்னாடி தைரியமாக வந்து கேட்குறேன்னா இதுக்கு காரணம் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி மாயாவையும் ஜானகியும் இவங்க ரெண்டு பேரும் தானே என் முன்னாடி என்கிட்ட வந்து உன்னை பேச சொன்னாங்க. நான் உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை கெடுக்கிறதுக்காகத்தானே இவங்க உன்னை தூண்டி விட்டாங்கன்னு ரகுராம் கேட்கவும், ஐயோ அப்பா அப்படியெல்லாம் இல்லப்பாங்கிறாங்க தானா. அப்பா நீங்கள் யாரையும் சந்தேகப்படாதீங்கப்பா, உண்மையை சொல்லணும்னா கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆரம்பத்திலேயே என்னோட விருப்பத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் இப்போ தான் என் மனசில் உள்ளதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுப்பா. என் விருப்பப்படி கதிர் கூட சேர்த்து வைங்கப்பான்னு கேட்குறாங்க தானா. இதை பார் தானோ, எதை வேண்டான்னு வெறுத்து
ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கேனோ அது இப்ப நீ வேணும்னு கேக்குற. என் மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்க எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு விருப்பமில்லாத ஒன்ன நீ கேக்குற. ஆனா எனக்கு அதுல சம்மதம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரகுராம். தனா மேல இருக்கிற கோவத்தை அப்படியே கதிர் மேல திருப்புறாங்க. ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், என் பொண்ணோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டியல்ல. அவகிட்ட நெருங்கி பழகி பழகி அவ மனசை கெடுத்துட்ட. இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுத்து அவ கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி அவளுக்கு ஆசையை வளர்த்திட்ட. அப்படித்தானே? இதோ இங்க நிக்கிறாளே இந்த ஜானகி, இவ சொன்னாங்கறதுக்காகத்தான் நான் உன்னை இந்த வீட்டுல சேர்த்துக்கிட்டேன். இனிமேலும் உனக்கு இந்த வீட்டுல இருக்க இடம் இல்ல, வெளியில போடா அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க ரகுராம். அண்ணே நீங்க செய்யறதுதான் கரெக்ட், அவனை வெளியே துரத்துறது தான் நல்லது. ஆனா தனா மேலையில எந்த தப்பும் இல்லை. இங்க இருக்காளே இந்த மாயா, இவ பண்றது தானே எல்லாம். தனா விளையாட போறான்னு தெரிஞ்சிருந்தோம் அப்பவும் இந்த கதிரை கூட்டிட்டு கூடவே போன பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயா தானே. இந்த மாயா தான் தனா மனசையும் மாத்திருப்பா. நீங்க இப்ப சந்தோஷத்துல இருக்கீங்கல்ல, நீங்க இப்ப என்ன கேட்டாலும் அவளுக்கு செஞ்சு கொடுத்துருவீங்கன்னு இவ தான் சொல்லி கொடுத்துருப்பான்னா. இந்த கதிரியை மட்டும் வீட்டை விட்டு வெளியே துரத்தாதீங்க, கூடவே இந்த மாயாவையும் சேர்த்து துரத்துங்கிறாங்க பத்மா. இவங்க 2 பேரும் எப்ப நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாங்களோ அப்ப இருந்தே இந்த வீட்டுல பிரச்சனை தான். 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா தான் குடும்பத்துக்கே நிம்மதியா இருக்குங்கிறாங்க பத்மா. தானா உன் வாயால அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. உங்க 2 பேத்துக்கும் கூடிய சீக்கிரம் நான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா இந்த கதிரோட தொல்லை உனக்கு இருக்கவே இருக்காது. நீ நிம்மதியா இருக்கலாம். நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் கேட்டதை செஞ்சு கொடுப்பேங்கிறாங்க ரகுராம். ரகுராம் சொன்னதை கேட்டு தனா அழுதுட்டு இருக்காங்க. ஜானகி வந்து சப்போர்ட் பண்றாங்க. என்னங்க பேசினதா இருந்தாலும் கதிர் தனா கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். கதிரும் தனாவும் புருஷன் பொண்டாட்டி. அவங்க 2 பேர்த்தையும் நீங்களா பிரிக்காதீங்கன்னு சொல்றாங்க ஜானகி. என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். யார் வந்து சொல்லியும் அதை நான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க அங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க ரகுராம். மாயா தனாவுக்காக சப்போர்ட் பண்றாங்க. பெரியப்பா கதிரை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கதிர் ரொம்ப நல்லவன் பெரியப்பா. கதிரை பத்தின உண்மையெல்லாம் தெரியாதனால தான் நீங்க கதிரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கிறீங்க. தனாவையும் கதிரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க பெரியப்பா. இது தப்பு. தனா கேட்ட மாதிரி 2 பேர்த்தையும் சேர்த்து வைங்கன்னு கேட்கறாங்க மாயா. என் பொண்ணோட விஷயத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். யாரும் வந்து எனக்கு சொல்ல வேண்டாம். அப்புறமும் இந்த வீட்டுல விருப்பம் இருக்கிறவங்க இருக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க வெளியில போலான்னு சொல்லிட்டு கதிரை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுறாங்க. கதிரை தள்ளின கையோட தனாவும் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன காரியம் பண்றீங்க, அவன் என் புருஷன். கதிரோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையில தான் நான் விளையாட்டுல ஜெயிச்சு உங்ககிட்ட என்னோட ஆசையை சொன்னேன். என் விருப்பத்தை நிறைவேற்றுறேன்னு சொன்னீங்க. இப்ப பேச்சு மாத்தி பேசுறீங்களேப்பா. கதிர் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நீங்க முடிவெடுத்தா அதை என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. நான் வாழ்ந்தா கதிர் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிடுறாங்க தனா. அதுவும் நீங்க சம்மதிச்சா. ஒருவேளை உங்க சம்மதம் கிடைக்கலன்னா நான் செத்துடுவேங்கிறாங்க தனா. தனா நீ என்ன பேசிட்டு இருக்க, அதுவும் அப்பா முன்னாடியே இப்படி பேசுறியான்னு கேக்குறாங்க. கதிர் மேல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு எப்ப தெரிஞ்சதோ அப்பவே நான் கதிரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கதிர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. உங்க மேல எவ்வளவு ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன். நீங்க எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ அதே மாதிரி கதிரும் எனக்கு முக்கியம். நீங்க சம்மதிச்சீங்கன்னா கதிர் கூட நானும் இந்த வீட்டுல சேர்ந்து வாழ்றேன். கதிரை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்கன்னா நானும் கதிர் கூட திரும்பி போயிடுறேன்ப்பா. உங்க சம்மதத்தோட நான் கதிர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க சம்மதிக்காத போது இப்ப கதிரை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கதிர் கூட போறதுதான் சரி. தானா ரகுராமையே எதிர்த்து இந்த அளவுக்கு பேசி கதிர் கூட சேர்ந்து போவாங்கன்னு யாருமே அந்த வீட்டுல எதிர்பார்க்கல. நீ எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்க, உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைங்கிற போதும் நானும் இந்த வீட்டுல இருக்க விரும்பல. நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி தானா கதிர் கையை பிடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஜானகி பரிதாபமா ஓடி வந்து தனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா என்ன மன்னிச்சிடு. உனக்கு அப்பா எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கதிரும் எனக்கு வாழ்க்கையில எனக்கு முக்கியம். நாங்க 2 பேரும் எங்காவது கண்காணாத இடத்துல போய் பொழைச்சுக்கிறோமா. கதிர் நல்லவேன்னு எப்போ அப்பா புரிஞ்சுக்கிறாரோ அப்ப நாங்க இந்த வீட்டுக்கு திரும்பி வரோம்னு சொல்லிட்டு தனா கதிர் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. தனா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த ரகுராம் இதை எதிர்பார்க்கவே இல்லை. தனாவும் வீட்டை விட்டு வெளியே போனதும் ரகுராம்னால இதை தாங்கவே முடியல. மனசு வலிக்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லாரும் பதறி அடிச்சு கத்துறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.